ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழரா சேனல். சீசன் 7ல் பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று எபிசோடு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பெருசாக பேசுகிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு மோஸ்ட்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்து மாயா வந்து விக்ரம் வந்து வெளில போனப்போ எப்படி வன்மத்தை கக்குனாங்க பார்த்தீங்களா? அதான் பூர்ணிமாவை கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மாயா ஆனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பாய்சன் பாட்டில் அப்படின்றது வந்து நேற்று வந்து அப்படியே ப்ரூஃப் ஆயிடுச்சு ரொம்ப. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ஆட்டிடியூட் அவ்வளோ ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று, அதுதான் வந்து நேற்று எபிசோடில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சது. இன்றைக்கி என்ன அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து விஷ்ணுவுக்கும் மாயாவுக்கும் ஒரு ஃபைட் வந்து பெருசாக வந்து போயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றதையும், ஸோ இன்னொன்று வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் உள்ள அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் நாமினேஷன் வந்து நடக்குது. ஸோ ஓப்பன் நாமினேஷனில் இதாண்டா சான்ஸு, குத்துரா நிக்ஷனுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிக்ஷனுக்கு குத்துன்னு குத்துறாங்க. அப்போ நிக்ஷன் கொந்தளிச்ச நிக்ஷன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் நாமினேஷனில் ஒன்று க்ளோஸ் நாமினேஷன் ஒன்று, எல்லோரும் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம மாயா ஓங்கி விசில் அடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குத்து யாருக்கு அப்படின்னா வந்து மாயாவுக்கு தான். அப்போ நாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து மாயாவுக்கும் விஷ்ணுக்கும் இடையில் ஒரு மோதல் வந்துடுது. விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து எலிமினேஷன் கேம் வந்து பண்ணுறாங்க மாயா அப்படின்ற மாதிரி வந்து உண்மையை போட்டு அப்படியே டக்குன்னு உடச்சிடுறாரு. ஸோ மாயாவுக்கு ஒரு டர்ன் வரும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் நாமினேஷனுக்கு சொல்கிற ரீசன்லாம் கொஞ்சம் கூட இதாக இல்லை, ரொம்ப அட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ விஷ்ணு கோவம் வந்துடுது. ஓ என்ன பார்த்து தான் நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கோவம் வந்தோடனே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து சிப்பே அப்படின்ற மாதிரி வந்து மாயா ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக மாயாவும் நிக்ஷனும் ஓட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி மாயா இருந்தாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பம்முவாங்க. ஆனால் வந்து இல்லை அப்படின்னா ஓவர ஆடுவாங்க. ஸோ ஆனால் வெளில போகிறது மாயாவோ நிக்ஷனோ, அது ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு காலையில் பிக் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து என்ன அப்படின்னா வந்து பணப்பட்டியை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பணப்பட்டி 2 வரதாகவும் சொல்லப்படுது. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து தெளிவாக இனிமேல் எபிசோடு பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ அந்த அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு பணப்பட்டியும் ஒரு பஸ்ஸர் 2மே வந்து அனுப்பி விட்றாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை யார் எடுப்பான்னு எனக்கு தோணுதுன்னா, ஒன்று மாயா பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபேமிலியிலேருந்து வந்தோடனே நம்ம ரொம்ப மோசமாக தான் கேம் ப்ளே பண்ணுறோம். ஸோ நம்ம டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் பணப்பட்டி கிடச்சா தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஒன்று மாயா பூர்ணிமா எடுக்கணும், இன்னொன்று விசித்ரா வந்து எடுக்கணும். சரியா? இனிமேல் வர டாஸ்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குமோ, சரி இனிமேல் வந்தால் பணப்பட்டியை தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு விசித்ரா ஒரு பக்கம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில் நிக்ஷன் எதுவும் இந்த வாட்டி நாமினேஷனில் வந்தனா நம்ம எலிமினேட் ஆகிடுவோமோ அப்படின்னு நினச்சா அவர் தூக்குறாரா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ யார் இந்த பணப்பட்டியை தூக்குவா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.